நம சிவாய போற்றி. என் அன்பு குழந்தையே, 2 நிமிடத்தை எனக்காக ஒதுக்கினால் 3வது நிமிடத்தில் மிகப்பெரிய மகிழ்ச்சி தேடி வரும் என்று சொன்னேன் அல்லவா? எனக்காக 2 நிமிடத்தை ஒதுக்க முடிவெடுத்த உன்னுடைய வாழ்க்கை வாழ்நாள் முழுவதும் சந்தோஷத்தோடு இனி இருக்கும். ஒரு சிறு அளவு முயற்சியை என்னை நினைத்து எடுத்து வைத்தாலும் மிகப்பெரிய மகிழ்ச்சியை உன்னை தேடி வரும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையில் அதிசயத்தை புரியக்கூடிய சக்தி நிறைந்தவன் தானே இந்த சிவன். என் அன்பு குழந்தையே, இந்த சிவனின் பார்வையும் சக்தியின் பார்வையும் சேர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் ஒளியை வீசக்கூடியது. இருள் நிறைந்த உன்னுடைய வாழ்க்கை இனி ஒளி நிறைந்ததாக மாறும். கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து மிகப்பெரிய இன்பங்களை அனுபவிக்கக்கூடிய நேரம் வந்திருக்கின்றது. போர்க்காலம் உன்னுடைய வாழ்க்கையில் ஆரம்பமாகி இருக்கின்றது. கஷ்டப்பட்ட காலங்கள் எல்லாம் முடிவுக்கு வந்து விட்டது. என் அன்பு குழந்தையே, சிலரை பார்த்து பயந்து நடுங்கினாய். சிலருடைய செயல்களை எல்லாம் பார்த்து பயந்தாய். இவர்கள் ஏன் இப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள்? இவர்கள் செய்யக்கூடிய செயல்களும் இவர்கள் எண்ணக்கூடிய அந்த எண்ணங்களும் நம்முடைய வாழ்விற்கு துன்பத்தை ஏற்படுத்தக்கூடியதாக அல்லவா இருக்கின்றது? இப்படிப்பட்ட மனிதர்களை எதற்காக என்னுடைய வாழ்க்கையில் வைத்தாய் சிவனே என்று இந்த சிவனையே நினைத்து எப்பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்தபடி இருக்கின்றாய். நீ பயப்படாதே குழந்தையே. உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைத்து அவர்கள் செய்வார்கள். ஆனால் அது உனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக தானாக மாறிவிடும். அவர்களே வலிய வந்து உனக்கு மிகப்பெரிய உதவியை செய்துவிட்டும் செல்வார்கள். ஆனால் அவர்கள் நினைத்து வந்தது ஒன்று, ஆனால் உன் வாழ்க்கையில் நடக்கப் போவது வேறொன்று. அவர்கள் ஒன்று நினைத்து ஒரு செயலை செய்வார்கள். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அது மிகப்பெரிய இன்பத்தை கொடுக்கக்கூடியதாக தானாக மாறிவிடும். அந்த அதிசயமும் அற்புதமும் உன் அப்பன் சிவனால் நடத்தி கொடுக்கப்படும். உன் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்தது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு ஒரு யுகமாகத்தானே இவ்வளவு நாள் தெரிந்தது. அதனால் தானே புலம்பினாய். உன்னுடைய புலம்பல்கள் எல்லாம் என் காதில் விழுந்திருக்கின்றது. இனி ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு சந்தோஷம் நிறைந்ததாக இருக்கும். நீ என்னை தொட்டு வணங்கியிருக்கின்றாய். என்னுடைய திருவடியை மனமாற தொட்டு உன் மனதிற்குள் என்னை வழிபட்டு இருக்கின்றாய். உன் மனதிற்குள் என்னை ஆராதனை செய்திருக்கின்றாய். என் திரு உருவத்தை நினைத்து மகிழ்ந்திருக்கின்றாய். அப்பா சிவனே, உன்னால் செய்ய முடியாத காரியம் எதுவும் இல்லை, செய்து கொடுத்து விடு என்று என்னுடைய திருவடியை நாடி வந்த குழந்தை நீ. உன்னுடைய தேவைகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடிய சக்தி என்னிடம் இருக்கின்றது அல்லவா? உலகையே படியளக்கும் நான் உன்னுடைய வாழ்விற்கு தேவையானவைகளை பூர்த்தி செய்து கொடுக்க மாட்டேனா என்ன? சர்வ நிச்சயமாக கொடுப்பேன். உன் வாழ்விற்கு எது எல்லாம் சந்தோஷத்தை கொடுக்குமோ அதை கொடுத்து உன்னை மகிழ்விப்பேன். எது எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டத்தை கொடுக்குமோ அதையெல்லாம் விலக்கியும் வைப்பேன். விலக்கி வைக்கக்கூடியதில் தான் உன்னுடைய இன்பம் இருக்கின்றது என்று நீ நினைக்காதே. உன்னை விட்டு பிரிந்து சென்றதில் தான் உன்னுடைய இன்பம் இருக்கின்றது என்றும் நினைக்காதே. உன்னுடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தரக்கூடிய நினைவுகளை மட்டும் உன்னுடைய மனதிலும் எண்ண ஓட்டத்திலும் வைத்திரு. உனக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து நினைத்து உன்னுடைய வாழ்நாட்களை வீணாக்காதே. நீ மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று ஒரே முடிவை வைத்துக்கொள். அதற்காக நீ உன்னுடைய முயற்சிகளை செய். உன்னுடைய மனதிற்கு எது மகிழ்ச்சியை கொடுக்கின்றதோ அந்த நினைவுகளை மட்டும் உன்னுடைய எண்ண ஓட்டத்தில் வைத்திரு. அதுதான் உன்னுடைய வாழ்விற்கு வளத்தை சேர்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த சிவனின் மீது நம்பிக்கை வைத்த உன்னுடைய வாழ்க்கை நலமாக மாறும். நல்லதே நடக்கும்.